இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். நான் உங்கள் ஏபி விஜயலட்சுமி ஜெயக்குமார். இன்றைய நாள் பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் இனிய நல்வாழ்த்துக்கள். என்னடாங்க அவுட்டிங்கில் காமிக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இப்போது கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. மார்னிங்லேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஸோ இந்த சில்லுன்னு இருக்க இடத்துல இருந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு லஞ்செல்லாம் முடிச்சிட்டோம். பட் ரொம்ப பசிக்கிறதுனால ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சில்லுன்னு கிளைமேட் இருக்கிறதுனால ஸோ மத்தியானம் இப்போது 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாப்கார்ன் பேக்கெட் நம்ம வாங்கி வச்சுருக்கேன். இது 20 rupees பேக்கெட்டு. இதே மாதிரி நான் இன்னொரு பேக்கெட்டும் 10 rupees பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் சூடாகிட்டுன்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். முன்னாடி இப்போ ட்ரை பண்ணனான்னு தெரியாது எனக்கு சின்ன வயசில். பட் ஆனால் இது இப்போ தான் நான் வாங்குகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நீங்களாம் யாராவது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் ட்ரையாக இந்த இதில் மார்வாடிஸ் கடையிலலாம் புருஷவாக்கு சைடில் விற்பாங்க. அப்போ அங்கே வாங்கியிருக்கேன் நான். பட் அது ட்ரை அது சோளம் அது வாங்கி நாங்கள் செய்வோம். பட் இது எனக்கு தெரியாது. ஏன்னா உள்ளே அவங்க எல்லாமே மிக்சராக கொடுத்துருக்காங்க, ஆயிலெல்லாம் மிக்சராக கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். நான் பெரிய குக்கர் வச்சுருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. ரொம்ப ஆசையில் வச்சுருக்கோம் இவ்வளோ பெரிய குக்கரு. ஹீட் பண்ணி ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹீட் பண்ணோம் இல்லைங்களா? நம்மளுடைய பேசிக் நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சில்லுன்னு இருக்க யானத்தில் எப்போவுமே எதையுமே நம்ம போடக்கூடாது. ஸோ ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ரூம் ஃப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். நான் மைக்ரோவேவ்னா நான் கொஞ்சம் செய்வேன். அப்பளம்லாம் பொரிச்சிருக்கேன் நான். இது ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் நான். பார்ப்பேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது ஜஸ்ட் அதில் இது எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம், அந்த பேக்கெட் போட்டால் போதுன்றாங்க. அதனால் நான் ஜஸ்ட் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு தெரியல எப்படி நம்ம பார்ப்போம். இப்போ படம் ஓடிட்டுருக்கு, எனக்கு பிடிச்ச படம் டிவியில். ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பட்டர் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதில் அப்படியே ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேக்கெட் அதில் போட்டுடலாம். ஃபுல்லாகவே போட்டுடணும் நாங்கள். பாப்கார்ன் நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றோம். பட் இது எந்த அளவுக்கு வரும்னு தெரில. ஃபுல்லாக போட்டேன். அதே மாதிரி இந்த 10 rupees பேக்கெட்டும் இதில் ஃபுல்லாக போட்டுடலாம். இது கொஞ்சம் கலராக இருக்குது. 10 rupees பேக்கெட் கொஞ்சம் கலராக இருக்குது. ஃப்ளேவர் வரமா? என்ன மிக்சிங்க்கு ஃப்ளேவர் வேணும். ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு இது 2 பேக்கெட் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். இப்போ மொத்தம் 30 rupees பேக்கெட். ஆனால் ஒரே பிராண்டு தான், ஒரே பேக்கெட் இது தான். இந்த சூப்பெல்லாம் வைக்கிறாங்க, அது பண்ணால் எனக்கு பிடிக்காது. அந்த பேக்கெட் சப்புன்னு இருக்கும், எனக்கு பிடிக்காது. இது ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் ஒரு கலரிட்டு எனக்கு இப்போ இதில் எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும்னு தெரியல. அதனால் ஒரு ஐடியா பண்ண போகிறேன். கொஞ்சம் இந்த மழைக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு இது அப்புறமா கூட போடலாம். பட் இருந்தால் நான் இப்போயே மிக்ஸ் பண்ணிட்டேன். சால்ட் போதும்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டேன். வேணும்னா நம்ம ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ வைக்கல. லோ ஃப்ளேமில் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. மூடி இப்படி போட்டுக்கலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இப்படி போடுறேன். நம்ம வீட்லேயே சுட சுட எப்படி வருதுன்னு பார்த்துட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு பொரிய ஆரம்பிக்கும் போது சிம் பண்ணிக்கலாம். பார்ப்போம். சத்தம் கேட்கும் கொஞ்சம் நேரத்தில். 3 minutes டைம் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய குக்கரு. இப்போ அளவு பார்ப்போம். இந்த குக்கர், இந்த சைஸ் குக்கர் இது பொரிஞ்சோன்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ அளவில் வருது. ஸோ நேற்று நம்ம இடியாப்பம் ரெசிபி பார்த்துருக்கோம். இந்த பொரிய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடுறேன் நான். ஏன்னா லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் எல்லாமே பொரிஞ்சு வரும். ஒரு குழுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 தடவை இது வெடிக்கட்டும். ஒரு ஷேக் பண்ணிவிடுவோம். ஷேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்மெல் நல்லாயிருக்கு. இந்த பொரியும் போதே ஸ்மெல் வருது, பாப்கார்ன் ஸ்மெல் வருது. சத்தம் கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு.
பொரிய ஆரம்பிச்சிச்சு. சத்தம் கேட்குதுங்களா? டிக் டிக் டிக்குன்னு சத்தம் கேட்குது உள்ள. நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லா வருது. கொஞ்சம் அப்பப்போ இப்படி ஒரு ஷேக் பண்ணி, அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிறதுலாம் பொரியும். குக்கர் தான் வைக்கணும்னு இல்லை, யானம் கூட வச்சுக்கலாம். பொரிஞ்சிடுச்சுங்க, ரெடி. பார்ப்போம். இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ ஆயிருக்கு, 1/4 குக்கர் வந்துருக்கு. நான் இந்த மாதிரி தான் ஸ்பேஸ் இருக்கணுன்றாங்க. ஸ்பேஸ் இருந்தால் தான் அது வெடிக்கும் இல்லைங்களா? ஸோ அது கரெக்டாக நம்மளுக்கு குக் ஆகும். ஸோ நம்ம இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக சேர்க்க போகிறேன். கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுருக்கேன். இன்னும் கூட வெடிக்குது. ஜஸ்ட்டு ஒரு 2 பிஞ்ச் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக ஒரு புளி பிடிக்கும். வாவ், சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு பொரியும்னு நினைக்கல நான். பொரிஞ்சிருக்கேன் அழகாக. பாருங்கள், அழகாக பொரிஞ்சு நம்ம வீட்டில் சுட சுட இது வெளியே போய் கடையில் சாப்பிடணும். பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் வீட்லேயே செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. நம்மளுக்கு வேணும்னா பட்டர், இல்லைன்னா அதில் இருக்கிறதே போதும். அவங்க கொடுத்துருக்கிறதே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த பாப்கார்ன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இப்படியே இது ரொம்ப சின்ன வீடியோ தான் பாருங்கள். இது இன்னொன்று காமிக்கிறேன். இப்போ வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் ஒரு 1.5 days வந்து நான் ஊற போட்டேன். நைட்டு ஊற போட்டுட்டு மறுநாள் ஈவினிங்கு நைட்டு நினைக்கிறேன், நைட்டு ஒரு சின்ன துணி எடுத்து அதில் இந்த மாதிரி கட்டிட்டேன் நான். இந்த வெந்தயம் இது இப்போ இதில் முளை வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய முளை வந்திருக்கு பாருங்கள். இது எதுக்கு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, இப்போ எப்போவுமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், ட்ரையான ஒரு இதுவாகட்டும், ஒரு தானியங்களாகட்டும், இப்போ என்ன ஆகும்னா அது வந்து அதை விட இது வந்து ஃப்ரெஷ் ஆக்கிடுறோம். நம்ம திருப்பி வந்து செடி வந்தோடனே என்ன ஆகிடுது, முளை வந்தோடனே அது வந்து உங்களுக்கு திருப்பி ஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து சுகருக்கு வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க வெந்தயம். ஸோ என்ன பண்ணலன்னா, இயர்லி மார்னிங் எழுந்துக்கிறோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே சாப்பிடாமல் குடிக்காமல் இது வந்து இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து அப்படியே வாயில் போட்டு கடித்து முழுங்கிடணும், சாப்பிட்றணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதம் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா, அது வயிற்றில் போய் அப்படியே தங்கிட்டு நம்மளுக்கு வந்து அது அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சுகர் அந்த டயபெட்டிக்ஸ் வந்து நார்மல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி ஐடியாஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி முளைக்கட்டி, அதேமாதிரி எந்த தானியங்களாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா முளைக்கட்டி யூஸ் பண்ணுங்கள். சுண்டல் பண்ணலாம், முளைக்கட்டி தானியங்கள்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்ப்போம், அப்பப்போ பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிச்சேன். ஓகே, பாப்கார்ன் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இப்போ பாருங்கள், செய்யாதவங்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா தான் வருது. பயம் இல்லாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு விஜய்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.